கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். மீண்டும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள இந்த கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ சத்தத்தை ஒருமித்து வாசம் அடைகிறது எத்தனை நன்மை எத்தனை இன்பமானது என்று வேதம் அழகாக சொல்லுகிறதே. இந்த மகிமையான திருநாளும் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. எஸ்ஸப்பாமை துதிக்கிறது கூட்டத்தின் தொடக்கத்தை முடிவையும் தேவனாய் கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மகிமையான காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்வீராக. ஆராதனை பகுதிகள், சங்கீத தேவ செய்திகள், ஆண்டவரே பாடல் ஆராதனைகள், துதியின் சத்தங்கள், ஆண்டவரே துதிக்கிற துதியின் வீரர்களாக உமது பிள்ளைகளை நீர் மாற்றியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களை துதிக்க வைத்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உலகம் முழுவதும் நடக்கிற பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிக்கிறவர்களே, எங்களுடைய திருச்சபையின் ஒழுங்கி நிமித்தம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக வேதத்தின் அடிப்படையை கொண்டு நாங்கள் விசுவாசித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்தின் நோக்கங்களையும் தேவன் நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். துதித்து பாடிட பாத்திரமே. இந்த பாடம் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். பழைய பாடம் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். தேவன் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனேயம சொத்தரிப்போமே. அற்புதமே அவன் ஆமே. ஆனந்தமே பரமானந்தமே இன்றையாளுள்ள மிகு பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். சொல்ல இன்றையாளுள்ள மீமே பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரை சொல்லுமே. கடந்த நாட்களில் அல்லேலூயா ஆமென் ஆண்டவரே தாரே கர்த்தரையே நம்மில் ஜீவித்திட கிருபையை மீண்டதால் சொத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே. சொல்லுமே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். நன்றியாலுள்ளமே பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தால ஆலையின் தண்ணீரை கடந்தால் எத்தனை சொல்ல. அக்கினி ஓடாய் சொல்லுங்க சோதனையோ மிக பெருகினால ஜெய நம நேர்ந்ததால் சொத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே. ஆமே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிகு பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். நன்றியாலுள்ளமே பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தால ஆலையின் தண்ணீரை கடந்தால. அக்கினி ஊடாய் நடந்தால ஆமே ஆலையின் தண்ணீர் கடந்தால. சோதனையோ மிகு பெருகினால ஜெய நமக்கு சொத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே. மீண்டும் ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாரு மிகு பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். நன்றியாளுள்ள மீமே பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையே இன்பராம் இயேசு நம்மோடிருப்பா. சொல்லுமே இந்த வனாந்திர யாத்திரையே இன்பராம் இயேசு நம்மோடிருப்பா. போகையில் நாம் வருகையில் புகலிடமானதா சொத்தரிப்போமே.
வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து நெருங்கிட சொத்துரைப்போமே புதமே அவனாட தூதரே என் ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிகு பங்கிடுதேனா அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் நன்றியால் உள்ளமே பங்கிடுதேனா அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் இந்த வனாம் திரையா திரையே இன்பராமேசு நம்மோடிருப்பார் இந்த வனாம் திரையா திரையே ஆமே இன்பராமே புகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானத சொத்துரைப்போமே அற்புதமே அவனோட துதவே ஆமை ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் மிகு பங்கிடுதேனா அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் நன்றியால் நீமே பங்கிடுதேனா அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் நன்றியால் நீமே பங்கிடுதேனா அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் நன்றியால் நீமே பங்கிடுதேனா அல்லேலூயா துதி சாட்டிடுவோம் ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வனாந்தரமான சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரை தேடும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு அதிசயத்துக்குள்ளாக தேவன் நம்மளை நடத்தி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பக்கம் போராட்டம் இருந்தாலும் ஒரு பக்கம் அற்புதம் நடந்துட்டு இருக்கு. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் ஆண்டவர் கொண்டு வருவதற்காக தான் ஆண்டவர் சில காரியங்களை, சில நிந்தனைகளை, சில உபத்திரங்களை, சில பாடுகளை, சில அவமானங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை முழுவதும் இன்பமாவே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கடவுளை யாரும் என்ன பண்ண மாட்டோம், என்ன பண்ண மாட்டாங்க, தேடவே மாட்டாங்க, யாருன்னே தெரியாது. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஆலயத்துக்கு போவோம். ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தேவனின் நாமத்தை என்ன பண்ணுவோம், மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. அந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் நம்மளை விட்டு நீங்கும்படிக்காக தான் சில நிந்தனைகள், சில அவமானங்கள், சில உபத்திரங்கள், சில பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தை நிறைவேறும்படிக்காக குமாரன் என்ன பண்ணிட்டாரு, ஏற்றுக்கொண்டார். அந்த உபத்திரத்தின் பாடின் மத்தியில தான் பிதா எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர் என்று சொல்லி குமாரன் இயேசு கிறிஸ்து இறைமகனாய் இருக்கிற ஆண்டவராகிற இயேசு கிறிஸ்து உணர்ந்தார். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் பிதாவான யாரு அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு தெரிந்தது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். சில உபத்திரங்கள் வந்து கொண்டே இருக்கு. அனைவரும் சொல்லுவார்கள், ஏயா உனக்கு இவ்வளவு உபத்திரம், இவ்வளவு பாடு என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் தான். ஹல்லேலூயா. அந்த போர்க்களத்தை, யுத்த களத்தில் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படிக்காக தான் அதை தேவன் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையிலே அந்த உபத்திரத்தை அனுமதித்தார். அதுக்கு பின்புதான் ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர் என்று யோபு புரிந்து கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. அவருடைய வாழ்க்கை முழுவதும் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமா நடந்து கொண்டிருந்தது, மிராக்கிள் நடந்து கொண்டே இருந்தது, உபத்திரம் வந்து கொண்டே இருந்தது, பாடுகள் வந்து கொண்டே இருந்தது, ஏமாற்றங்கள் வந்து கொண்டே, தோல்விகள் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இறுக பற்றிக் கொண்ட பொழுது ஒரு வெற்றியின் ரகசியத்துக்குள்ளாக ஆண்டவர் அவரை நடத்தி சென்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. ஹல்லேலூயா. குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தம் இருக்கு, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கணும்னா நீங்கள் நானும் சங்கீதக்காரனை போல தேவன் நாமத்தை துதிக்க ஆரம்பிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. ஹல்லேலூயா. பாடுகள் வரியா, உபத்திரம் வரும், நிந்தனைகள் வரும், ஏமாற்றங்கள் வரும், தோல்வி போல என்ன பண்ணா நெருங்கி வந்து கொண்டிருக்கான். ஒரு செகண்ட்ல கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு செகண்ட் போதும், ஆண்டவருக்கு ஒரு மாற்றம் வந்துடும். ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் உருவாக்குவார். வேதம் அழகாக சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுதே நாளைக்கு அல்ல, அது இப்பவே தோன்றும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு
விசுவாசம் வந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். கரங்களை தட்டி கத்தர் சொல்லுங்க. விசுவாசத்தினா வராத யாவும் என்ன பண்ணுது? பாவமா போய் அற்புதத்தை நமக்கு என்ன பண்ண முடியும்? காண முடியாது. அதனால் இதனுடைய பிள்ளைகளை இன்னொரு பாடலோடு சேர்ந்து கரங்களை தேடி பாட போகிறோம். இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன். பாடலோடு சேர்ந்து கரங்களை தேடி பாட. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லுங்க. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே எங்கள் ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இன்று இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாபரம் நீரே என் தாரகம் நீரே. சொல்லுமே. தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாபரம் நீரே என் தாரகம் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். நல்ல இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லுமே. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே. சொல்லுமே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் நல்ல இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். நல்ல இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே ராஜராஜரா என் சர்வதம் நீரே. தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே ராஜராஜரா என் சர்வதம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். நல்ல இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாத நீரே. சொல்லுமே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எங்கள் துன்ப நேரத்தில் ஆமை இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. சொல்லுமே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. ஹல்லேலூயா. துன்பங்கள் வரும்பொழுது போராட்டம் வரும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்ம அதை நேசிக்கணும். கரங்களை தட்டி கத்தர் எடுத்துறது. ஹல்லேலூயா. துன்பம் வரும்பொழுது போராட்டம் வரும்பொழுது பின்னாடி ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் நடக்குது. கரங்களை தட்டி கத்தர் எடுத்துறது. ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கத்தர் வைத்திருக்கிறார். சோதனைக்காரனை ஜெயிக்கும்படிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து
ஆண்டவர் தேவ கோலமாக வெளிப்பட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பிதா என்ன சொன்னாரோ அதன்படி அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இறைமகனாய் இருக்கிற இயேசு இந்த பூமியிலே அமிதமாக பரிசுத்தமான பாதையை நடந்த பொழுதுதான் பல அற்புதத்தையும் அதிசயத்தையும் பிதாவுடைய சித்தம் நிறைவேறும்படிக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட்டது. தெய்வ பிள்ளைகளே, அந்த மகிமையின் காரியங்களை தான் அநேக ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள். இயேசு இல்லை என்றால் ஒரு பெரிய ஒரு வெற்றி என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்காது, ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்காது என்று சொல்லி எல்லாரும் சிந்திக்க ஆரம்பித்தாங்க. கரங்களை தட்டி கத்தரங்கடி சொல்லுங்க. கிராமம் முழுவதும் ஆண்டவர் கடந்து போனார். போன இடத்தெல்லாம் அற்புதம் நடந்தது. வேதம் அழகாக சொல்லுகிறது. அவர் கால் வைத்த இடமெல்லாம் ஒரு அற்புதம் நடந்தது. அதிசயமான காரியங்களை ஜனங்கள் பெற்றுக் கொண்டார்கள். தேவ பிள்ளையே, காரணம் என்னவென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அது மாத்திரமல்ல, சொந்தரம் எல்லாவற்றையும் தேவனாய கர்த்தர் செய்யும்படிக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுத்த பொழுது தேவனாய கர்த்தர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பல இடங்களில் செய்ய முடிந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமே. முதல் அற்புதத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாண வீட்டிலே ஆண்டவர் செய்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது மரியாதை அழைத்த பொழுதுதான் இயேசுவும் அழைத்தார்கள். இயேசு அங்கே போதனை என்று சொன்னா அற்புதம் நடந்திருக்காது. அதுதான் சரித்திரம். குமாரன் உடையவன் ஜீவனை உடையவன் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. குமாரன் இல்லை என்று சொன்னா அந்த இடத்துல மிராக்கிளை கண்டிருக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க. இயேசு போனனால ஒரு அற்புதம் நடந்தது. இயேசு போனனால ஒரு பெரிய புதிய மாற்றம் நடந்தது. தாமாட்டம் வந்து கேட்டாங்க, அவர் என்ன சொல்றாரு அதன்னு கேளுங்க. அவர் என்ன சொல்றாரா? நான் இல்ல பாத்திரம் இல்ல. அவர் என்ன சொல்றாரோ அதுபடி கேளுங்க. அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செஞ்சனால அற்புதம் நடந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க. இயேசு நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்றாரோ அதை நம்ம செஞ்சனா ஒரு பெரிய ஒரு அற்புதத்துக்குள்ளாக தேவன் நம்மளை வழிநடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க. பெரிய ஒரு அதிசயமான காரியங்களை பெற்றுக்கொள்ளும் வந்த பிள்ளைகளே, இதை நம்ம செய்யாதனாலதான் அநேக அற்புதத்தை இழந்து போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தில் வராத நம்ம நினைக்கிற குடிச்சா பாவம், பெருச்சா பாவம். ஆனா என்ன, விசுவாசத்தில் வராத ஒரேடியான உன் விசுவாசம் இல்லைன்னு வையே, வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. விசுவாசத்தின்படி நாளே நம்ம வாழ்க்கை சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை என்ன ஆயிரும்? ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி நம்ம விசுவாச கண்ணோட்டத்துல இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஜீவ புஸ்தகத்துக்குள்ளாக தேவன் நம்மளை வழிநடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. மகிமையான ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்காங்க. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஞாபகங்கள் எங்க போயிட்டு இருக்கு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி சிந்தனை எங்க போயிட்டு இருக்கு, டைவர்ட் ஆயிட்டு இருக்கா? இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் கண்காணித்து கொண்டிருக்கிறாரு. அல்ல அவருக்கு எல்லாம் என்ன பண்ணுது? நிர்வாணமாக இருக்கிறது. எல்லாமே எங்க படைக்கப்பட்டா அங்கேயும் கர்த்தர் இருக்கிறாரு. மறைவான இந்த மறைகளை ஏதாவது செஞ்சிடலாம் அப்படி சொன்னா இங்கேயும் ஆண்டவர் எங்க போனாலும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நன்மையான கரையில் அப்படி வாழ்க்கையை செய்யும் பொழுது நன்மையான கரை அப்படி வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வர்றார். எல்லாரும் எழுந்து நின்று தேவனை நோக்கி பார்த்து தேவனை ஆராதனை செய்யும் போது ஹalleluya, hallelujah, praise the name of Jesus. வலது கையை உயர்த்தி ஹalleluya, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்க மனச பாக்கியவான். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி வாயை விரும்பத்தனத்தை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. தேவ பிள்ளையே ஹalleluya, வலது கையை உயர்த்தி இயேசுவே நீ மாத்திரம் வாழ்க்கைக்கு போதும் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்றா? ஆண்டவரே, இயேசு வந்தாருன்னா ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு வந்தாருன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். இயேசு வந்தார் என்று சொல்லி நம்முடைய தொழில் கூடாரம் மாறும். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே, கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாசில சுவாசம் உள்ள மனுஷனே
நீ நம்பாதே என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தரை நம்பும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் உருவாக்குவார். இயேசுவை துதிக்கிறோம் என்று சொல்லுமே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவை துதிக்கிறோம் என்று சொல்லுமே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவை துதிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவனே, கிருபையுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே, என்னை படைத்தவரே, ஆண்டவரே, என்னை உருவாக்குகிறவரே, என்னை உற்சாகப்படுத்துகிறவரே, ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ளாக என்னை சந்தோஷமா வைத்திருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய சத்தியத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா, கிருபையை நாங்கள் உயர்த்துகிறோம், இரக்கமான ஆண்டவரே பரிசுத்தத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி. ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. போராடும் என் நெஞ்சமே
தன் எஜமானை அறியும் என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களேப்பா. கழுதை கூட தன் எஜமானை அறியும் என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. ஐயா நான் பிறப்பிலை நிற்கணுமே. ஐயா நீகின்ற ஜனங்களுக்கா நான் பிறப்பிலை நிற்கணுமே. என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்களில் எல்லாம் கண்ணீராகணும். ஆண்டவரே என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்களெல்லாம் கண்ணீராகணும். நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திடப்பா. நான் கதறி ஜெபித்திட என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்களெல்லாம் கண்ணீராகணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திரும்ப சொல்றோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுமே ஹல்லேலூயா. வலது கையை உயர்த்தி சொல்லுமே ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுமே ஹல்லேலூயா ஆமென். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள கால வேளைக்காக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். தர்மையான நாளும் அநேகருக்கு கிடைக்கூடாத ஒரு பாக்கியத்துக்குள்ளாக தேவனங்களை வழி நடத்திருக்கீங்கப்பா. ஜீவனை கழிவில்லாத விடயங்களை பாதுகாத்திருக்கீங்க. நமக்கு நன்றி. அந்த நீர் தந்த ஜீவ சுவாசத்துக்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் நேசிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மீண்டும் நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. மீண்டும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆராதனை செய்யும்படிக்காக நீர் எங்களை தெரிந்து கொள்வீராக, எங்களை பக்குவப்படுத்துவீராக, எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என்னுடைய துதியை சொல்வார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நிமித்து உம்முடைய துதியை சொல்லி உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்காக தேவன் கொடுத்த இந்த ஆவி ஆத்மா சரீரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்மையான நாளிலும் கூட கர்த்தாவை வெளியிலிருந்து நாங்கள் ஆராதித்திருக்கிறோம். மீண்டும் இந்த திருவார்த்தைக்கு நாங்கள் கடந்து போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை தாமே எங்களை பெறப்படுகின்றோம், எங்களை ஆசீர்வதிக்கட்டும், வழிநடத்தட்டும். ஆண்டவரே, ஒரு பெரிய வெற்றியின் செய்யத்தின் வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் தருவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நின்ற வண்ணமாகவே 62ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம். சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 52ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 62ஆம் சங்கீதம். தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்து காத்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்களையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாக அசையப்படவில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கு ஒப்பாவீர்கள். அவர்கள் எண்ணிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதிக்கிறார்கள்.
தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கீழ்மக்கள் மாயும் மேல்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் ஆயிலும் லேசானவர்கள். உண்மையை நம்பாதீர்கள். வல்லமையினால் பிரமிப்பாராதீர்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அறிந்து வைக்காதீர்கள். யாவரும் சேர்ந்து 2 வசனம் வாசிக்கலாம். தேவன் ஒரு தரம் வழங்கினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடைய என்பது கிருபையும் உடையது. ஆண்டவரே, தேவனே அவனவன் செய்யத்தக்கதாக அவர் நினைக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 62ஆம் சங்கீதத்தின்படி தேவனே, உம்மையை நோக்கி எங்களுடைய ஆத்மா அமர்ந்து காத்திருக்க ஆண்டவரே, இந்த 9வது மாதத்தின் கடைசி வாரத்தை எங்களுக்கு தானமாய் கிருபையாய் இலவசமாய் நீர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல் ஐஸ்வர்யத்தின் மேல் எங்களுடைய இருதயத்தை வைக்காதபடிக்கு ஆண்டவரே, இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த என் ஆண்டவரே நோக்கி நாங்கள் எங்களுடைய இருதயத்தை திருப்பும்படியா எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறது உம்மால் மாத்திரமே கிடைக்கிறது என்ற நம்பிக்கையோடு கூட இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. சகல ஜனங்களும் உடைய பாதத்தில் வந்து அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கடைசி காலகட்டத்திலே ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் வாப்பட்டது நீதியோடு இருதயம் திறக்கப்பட்டது போல திறக்கப்படுவதாக. ஆண்டவருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற அந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள தடைபட்டு இருக்கிற பிள்ளைகளை அழைத்து வார், தடைகளை மாற்றி போடும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இப்பொழுது சாட்சி நேரம். சாட்சி சொல்லுகிற பிள்ளைகள் நீங்கள் சாட்சி சொல்லி அமரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உள்ள இடம் நிறைய இருக்கு, இதில் இருக்கிறவங்க உள்ள வந்து உட்காரலாம். சாட்சி இருக்குமே, ஆனால் சாட்சி சொல்லுகிற பிள்ளைகள் நீங்கள் சாட்சி சொல்லி அமரும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி பாதுகாப்பாராக. ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நாம் நம் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படியாய் பேசும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். வானமும் பூமியும் படைத்த என் தேவனே, வாக்கு மாறாத என் வல்ல என் நேசரே, வாக்கு மாறாத என் வல்ல என் நேசரே, தேவாதி தேவனே, தேவகுமாரனே, தேவாதி தேவனே, தேவகுமாரனே, கோடான கோடி ஸ்தோத்திரமையா உமக்கு, கோடான கோடி ஸ்தோத்திரமையா. சர்வ வல்லவரே, உம் பாதம் பணிந்து ஓக்கி துதித்து நாங்கள் பாடிடுவோம். சர்வ வல்லவரே, உம் பாதம் பணிந்து ஓக்கி துதித்து நாங்கள் பாடிடுவோம். மானிடரை மீட்க பாரில் வந்தவரே, மானிடரை மீட்க பாரில் வந்தவரே, ஐக்காயங்கள் ஏற்று மகிமையில் சேர்ந்தவரே, ஐக்காயங்கள் ஏற்று மகிமையில் சேர்ந்தவரே, தேவாதி தேவனே, தேவகுமாரனே, தேவாதி தேவனே,
தகப்பனே. ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட எங்களோடு இடைபெடும் பேசும் நல் வார்த்தைகளே எங்களுக்கு தருவீராக. அவ்வியமான காரியங்களை செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 9வது மாதத்திலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி வாரத்திலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒரு சிலராக இந்த இடத்திலே கூடி அவரை ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களிலே 2 விதமான கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, இந்த ஊரடங்குக்கு பின்பு எப்பொழுது ஆலயம் திறக்கப்படும் என்று மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஒரு சில மக்களுடைய இருதயம் வாஞ்சித்து கதறுகிறது. எப்பொழுது ஆலயம் திறக்கப்படும், நான் ஆலயத்தில் போய் ஆண்டவரை ஆராதிப்பேன் என்ற ஒரு தாகம். இன்னும் ஒரு கூட்டம் உண்டு. அது எப்படிப்பட்ட கூட்டம் என்றால், ஏன் இந்த ஊரடங்கு தளர்த்தப்பட்டது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தா நாமளும் சுகமா அந்த ஓய்வு நாளில் வீட்டில் உட்கார்ந்து நல்ல நம்முடைய நேரங்களை கழிப்போமே என்ற ஒரு கூட்டம். ஆனால் இன்னைக்கு தேவ சமூகத்திலே நாம் ஒரு சிலராய் நாம் கூடியிருந்தாலும் இந்த செய்தியை வீட்டில் அமர்ந்த வண்ணமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாகவும், நீங்கள் ஒருவேளை ஆலயங்களுக்கு போகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால், ஏசாயா 58:13வது வசனத்தின் பிரகாரம் இந்த ஓய்வு நாளை, மனமகிழ்ச்சி நாளை, கர்த்தருடைய நாளை நீங்கள் வீணாக எண்ணி இந்த நாளை நீங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு நீங்கள் உங்களுடைய திருச்சபைகளுக்கு கடந்து போய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மகிமையான தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக மகிமையான காரியங்களை அவர் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனாய் கடந்து வந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே அவர் மகிமையான காரியங்களை செய்துவிட்டு போனவர். இன்றும் நம் மத்தியிலே அவர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இதை உணர்ந்ததான அந்த மகிமையின் தேவனுடைய குணாதிசயங்களை அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் விசுவாசித்த இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, இந்த மகிமையான தேவனுடைய குணாதிசயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து, அவர் யார், எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை ருசித்து பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாரா, அவர் நன்மையான காரியங்களை செய்து தம்மை தேடி வருகிற, தம்மை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளை தன்னுடைய மகிமையினால் அவர் பாதுகாக்கிற தேவன் என்று கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் அவர் நம்மை பராமரிக்கிற தேவன் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அவர் பராமரிக்கிற தேவனாகவும் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அவர் நமக்கு சகல பலவீனத்திலும் இருந்து அந்த மகிமையுள்ள தேவன் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாகவும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்து அவர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த மகிமையுள்ள தேவன் நாம் செய்கிற தொழில, வேலையில, வியாபாரத்துல எந்த ஒரு கஷ்டங்களும் வேதனைகளும் இழப்புகள் வராதபடி நல்ல பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உதாரணமாக ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே அவன் 100 மடங்கு பலனடைந்து அவன் ஐஸ்வர்யவனாகி, பாருங்க, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும்
மாட்டு மந்தையும் பாருங்க, அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடியினால் அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பெலிஸ்தியர்கள், எங்கோ இருந்து ஒரு மனிதன் வந்தான், எங்கோ இருந்து வந்தவன் அவன் நம்மை விட மிகப்பெரிய ஒரு மனிதனாக அவனுடைய கடவுள் அவனை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக பொறாமைப்படுகிற அளவுக்கு ஈசாக்கை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. இதைதான் ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நாம் செய்கிற வியாபாரத்திலே நல்ல பலனை அவர் நமக்கு கொடுக்கிறார். விவசாயங்களிலே நல்ல பலனை கொடுக்கிறார். நம்ம தொழிலே நல்ல அனுகூலத்தையும் விருத்தியும் கொடுக்கிறார். நாம் செய்கிற வேலைகளிலே நல்ல ப்ரமோஷனை கொடுக்கிறார். நாம் படித்து முடித்த பின்பு படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலையாகிய அந்த பலனை கொடுக்கிறார். ஏற்ற காலங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தருகிறார். ஏற்ற காலங்களிலே நல்ல கற்பத்தின் கனிகள் என்ற பலனையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளவுதான அல்லேலூயா? ஆமென். ஆகவே அவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த மகிமையுள்ள ஆண்டவர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்த்தோம் கடந்த வாரத்திலே, அவர் நமக்கு நல்ல ஒரு துணையாளராய் இருக்கிறார். போகும் பொழுதும் வரும் பொழுதும் அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு துணையாய் இருந்தார், ஈசாக்குக்கு துணையாய் இருந்தார், யாக்கோபுக்கு துணையாய் இருந்தார், தாவீதுக்கு துணையாய் இருந்தார், ஆசா என்ற ராஜாவுக்கு துணையாய் இருந்தார், உசியா என்ற மன்னனுக்கு அவர் துணையாய் இருந்தார், தானியேலுக்கு துணையாய் இருந்தார், எஸ்தர் ராஜாத்திக்கு அவர் துணையாய் இருந்ததினால 127 நாட்டுக்கு அந்த அம்மாவை ராணியாக கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு அந்த அக்கினி ஜுவாலையின் நடுவிலும் கூட அவர் துணையாய் இருந்தார். தானியேலுக்கு அந்த சிங்க கெபியில் அவர் துணையாய் இருந்தார். இன்றைக்கும் அவர் நமக்கும் அவர் துணையாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், இன்றைக்கு அந்த தேவன் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தப்படுத்துகிற தேவன். ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அசுத்தம் அவருடைய அருகில் போக முடியாது. பரிசுத்தம் மாத்திரமே அவர் அருகில் நிற்க முடியும். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நீங்களும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்கள் என்று சொன்னார். ஆகவே பரிசுத்தம் இல்லாமல் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசிக்க முடியாது. ஆகவே நம்முடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல அவர் என்ன செய்கிறார்? அதை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவர், அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர், அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் இந்த 9வது மாதம் முடிந்து 10வது மாதத்தில் நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்தமான ஆண்டவர் நம்மை இன்னும் பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து இன்னும் நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டுமேயானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உதாரணமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்க கேட்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் அப்படியே நீங்கள் வாசித்துக் கொண்டு வாருங்கள். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் மறுபடி தேவாலயத்திற்கு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள்.
அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது உபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவளை ஆண்டவருக்கு நடுவிலே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ உபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார். அவள் மேல் ஆமென் சொன்னார்கள். குனிந்து விரலினால் கீழே தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொண்டிருந்தபடியினால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவளை முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து என்ன பண்ணினாரு? தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்களுடைய மனசாட்சியினால் குத்தப்பட்டு கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் கொண்டு சிறியோர் முதல் வரையும் ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். இயேசு பாருங்க தனித்திருந்தார். அந்த ஸ்திரீயானவள் கர்த்தருக்கு நடுவிலே நின்றாள். இயேசு அவளை பார்த்து, அவளை நிமிர்ந்து பார்த்து, அவளிடத்தில் ஒருவரும் இல்லை என்பதை அறிந்து, ஸ்திரீயே, உன்மேல் இவ்வளவு நேரமும் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகி உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீயானவள், இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அந்த ஸ்திரீயானவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ போ, இனி நீ பாவம் செய்யாதே. சொன்னவர்கள் யார்? சொன்னவர் யார்? பரிசுத்தமுள்ள கர்த்தர், பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாருடைய பார்வையிலும் அவள் மிகப்பெரிய ஒரு பாவியா எண்ணப்பட்டாள். கையும் களவுமாய் அவளை பிடித்து விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அருள்நாதர் இயேசு பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிற தேவன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயின் நியாய பிரமாணத்தின் பிரகாரம் அவளை கல்லெறியும்படியாய் எத்தனித்து வருகிறார்கள். அவள் ஓடி வருகிறாள், இவர்கள் விரட்டி கொண்டு வருகிறார்கள். கடைசிய தேவனுடைய சமூகத்திலே வந்து அவள் நிற்கிறாள். எல்லோரும் அவளை குற்றம் சாட்டுகிறார்கள். கடைசியா ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்களில் யாருக்கு பாவம் இல்லையோ, யார் பாவம் செய்யலையோ, அவன் முதலாவது இந்த ஸ்ரீ மேல் கல்லை எடுத்து எரிங்க என்று சொன்னார். எல்லாரும் தன்னுடைய மனசாட்சி குத்தப்பட்ட நிலையில போயிட்டாங்க. எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் கேட்டாரு, ஏமா அவங்க எல்லாம் எங்க? எல்லாம் போயிட்டாங்க ஆண்டவரே. அவன் ஒன்னும் நியாயம் உன்னை விசாரிக்கலையா? உன்னை ஒன்னும் என்ன செய்யல? உனக்கு தண்டனை கொடுக்கலையா? இல்லை ஆண்டவரே, நானும் உனக்கு தண்டனை கொடுப்பதில்லை. இனி நீ பாவம் செய்யாதே. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். உன் பாவம் உன்னை பின் தொடரும். அந்த பாவமாப்பட்டது உன் வாசற்படியிலே அடுத்திருக்கும். பாவத்தை தண்ணீரை போல பருகினதான இந்த ஸ்திரீயானவள் மோசேயின் நியாய பிரமாணத்தின் பிரகாரம் கல்லெறிந்து கொலை செய்யப்படுவதற்கு நியமிக்கப்பட்டவள். அடைக்கல பட்டணத்தை தேடி ஓடி வருகிறாள். ஐயோ, என்னை ஒருவரை காப்பாற்ற மாட்டார்களா என்று அவள் ஓடி வருகிறார். தேவ சமூகத்திலே வந்து நின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ பாவம் செய்யாதே. வரும் பொழுது அவள் பாவியாக தான் வந்தாள், அவள் அசுத்தமுள்ளவளாக தான் வந்தாள். ஆனால்
ஆண்டவரை விட்டு அவள் போகும் பொழுது எப்படி போனா தெரியுமா? பரிசுத்தம் நிறைந்தவளாய் கடந்து போனாள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அது எப்பேற்பட்ட அது கொடூரமான பாவமாய் இருந்தாலும் தன் பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்டு வருகிற ஒவ்வொரு பாவிகளையும் அவர் என்ன செய்கிறார்? தன் அண்டையிலே இழைத்து பரிசுத்தப்படுத்தி இனி நீ பாவம் செய்யாதே. அதற்கு பின்பு அந்த ஸ்திரீயானவள் பாவம் செய்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. அவள் வாழ்க்கை பரிசுத்தமானது. கடைசியாக ஆண்டவருக்கு ஒரு சாட்சியுள்ள மகளாய் வாழ்ந்தாள். வாசித்து பாருங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நான் என்னுடைய வெட்கத்தோடு நான் எங்கே போவேன்? ஆவாய். இப்போதோ ஆமென். நல்ல கவனிங்க. இங்க வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் எதை குறிக்கிறது? 2 சாமுவேல் 12:13 தானா? நல்ல கவனிங்க. வசனத்தை நல்ல கேட்டு சொல்லணும். அப்பொழுது தாவீது கர்த்தரிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு நீ சாகாதபடிக்கு இந்த பாவத்திலே நீ அழிந்து விடாதபடிக்கு இந்த பாவத்திலே உழன்று நீ நிர்மலமாகாதபடிக்கு இந்த பாவத்திற்கு நீ மனஸ்தாபப்பட்டபடியினால் இந்த பாவத்தை அறிக்கை செய்து இதை விடுவதற்கு நீ ஆயத்தமாய் இருந்தபடியினால் கர்த்தர் உன்னை என்ன பண்ணல? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, உன்னை பரிசுத்தப்படுத்தி விட்டார் என்று தீர்க்கதரிசியாகிய நாத்தான் தாவீதினிடத்தில் சொல்லுகிறார். அதற்கு பின்பு இந்த தாவீது பாவம் செய்ததாக சரித்திரம் கூறவில்லை. அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான், கர்த்தருக்கு என்று சாட்சியாய் வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளையை நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. வாசித்து பாருங்கள். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கைக்கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். இதில் எத்தனை கட்டளைகளை நாம் கைக்கொண்டு இன்றைக்கு நடக்கிறோம்? ஒரு ஓய்வு நாள் கூட நம்மளால என்ன செய்ய முடியல, சரியான முறையில் அனுசரிக்க நம்மளால முடியல. இன்னும் அப்படி ஓய்வு நாளை நாம் பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டு இருக்கிறோம். அவருடைய நாமத்தை நாம் வீடிலே வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ யாராயிருந்தாலும் நீ பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற பிள்ளையா இருக்கக்கூடாது. ஆண்டவர் வரும்பொழுது அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்திற்கு முன்பாக நீ நிற்க வேண்டுமேயானார் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை நியமங்களை கைக்கொண்டு நீ நடக்கும் பொழுது அந்த ஆண்டவராய் இயேசு உன்னை பரிசுத்தப்படுத்துவார். அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் சொல்லுகிறார், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடங்கள், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். இன்னும் லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 32வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆகையால் பரிசுத்தமானது அவர்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறதுனாலே பாவம் சுமந்து அதிநிமித்தம் சாகாதபடிக்கு என் கட்டளையை காக்க கடவர்கள், நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, என் ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாக ஆசிரியுங்கள். இது ஒரு கட்டளை. இது இன்றைக்கு நாம் பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? 32வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஆமென்.
மதிக்கப்படுவேன், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் அவரை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் உடைய கட்டளைகளின்படி நியமங்களின்படி நாம் நடக்க வேண்டும். அதில் பிரதானமாக என்ன வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரத்தில் அந்த 11வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிப்போம். நல்ல கவனிக்கணும். கர்த்தர் இந்த வறட்சியான நாட்களிலே, இந்த மோசமான கால சூழ்நிலைகளிலே நித்தமும் நம்மை சரியான பாதையிலே நடத்தி இந்த மகா வறட்சியான கொடூரமான இந்த காலகட்டங்களிலே நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு திருப்தியை அவர் கொடுத்து நாம் சோர்ந்து விழுந்து விடாதபடிக்கு, துவண்டு விடாதபடிக்கு நம்முடைய எலும்புகளை அவர் நனவுள்ளதாக மாற்றி நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நாம் இருக்க வேண்டுமேயானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய கட்டளைகளை, நியமங்களை, பிரமாணங்களை கை கொண்டு நாம் நடக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, அவருடைய கட்டளைகளும் பிரமாணமும் என்ன? அந்த 13வது வசனத்தை வாசிங்க. இது ஒரு மனிதன் சொல்லவில்லை, ஏதோ ஒரு போதகர் சொல்லவில்லை, ஏதோ ஒரு மூலையில் இருந்து ஒரு தீர்க்கதரிசி சொல்லவில்லை. என் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாதபடிக்கு. இன்னைக்கு நல்ல கவனிங்க. நம்ம காலி இப்ப எங்க நின்றுட்டு இருக்கு? இந்த நேரத்துல எங்க நம்ம நிற்கோம்? இன்னைக்கு நம்ம எங்க உட்காரணும், எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்? இன்னைக்கு நல்ல கவனிக்க வேண்டும். உன் காலை விலக்கி உன்னுடைய வழிகளின்படி எல்லாம் நீ நடவாதபடிக்கு, உனக்கு இஷ்டமானபடி செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து இந்த நாள் இது மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி இந்த பரிசுத்தமான அவருடைய கட்டளை பிரமாணங்கள் பிரகாரம் இந்த நாளை நாம் மகிமையுள்ள நாளாக எண்ணி இதை பரிசுத்தமாக நாம் எண்ணுவோமையானால் அப்பொழுது அப்பதான் அதுக்கப்புறம் தான் நம்முடைய வாழ்க்கை மனமகிழ்ச்சியா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், செழிப்பா இருக்கும், பசுமை புஷ்டிமா இருப்போம். நாம அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த நல் மேய்ப்பனாகிய ஆண்டவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை செழிப்பாய் கொண்டு போவார். அப்பொழுது நீ எப்படி இருப்பாய்? வேதம் சொல்லுகிறது. வசனத்தை கீழ் வாசிப்போம். பூமியிலே உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாய் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று யாருடைய வாய் சொல்லிச்சு? தத்தமா சொல்லுங்க. வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, நீங்களும் சொல்லுங்க. யார் வாய் சொல்லிச்சு? உங்களையும் என்னை உருவாக்கின தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நாளை நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை தேடி பிரமாணங்களை கை கொண்டு அவரை தேடி வந்திருக்கிறோமா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். எருசலேமே வாசலின் கால்கள் இருக்கலாயிற்று என்று தாவீது ராஜா 122ஆம் சங்கீதத்தில் அவர் அங்கலாய்த்து ஓடி தேவ சமூகத்தில் நின்றாரே. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்து நிற்பதற்கு நம்முடைய கால்கள் ஆவலாய் வருகிறதா? நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தினுடைய சமூகத்திலே நீங்களும் நான் வரும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நாம் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை துதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எப்படி பரிசுத்தப்படுத்தினார்? சாதாரணமா நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டாரா? சொல்லுங்க. சாதாரணமா பரிசுத்தப்படுத்தினாரா? ஒவ்வொருவருக்கும் ஒரு விலக்கரியத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு விலக்கரியத்தை கொடுத்திருக்கிறார். வருகிற வாரம் நமக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடக்குது இல்லையா? அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரத்தை நாம் நினைவு கூறும்படியாக சாதாரணமாக அவர் விலக்கரையமாக நம்மை பெற்றுக்கொண்டதல்ல. அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் நம்மளை எப்படி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் வாசித்து பாருங்களேன். விரையர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் அந்தபடியே
இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். எங்கேயா பாடுபட்டாரு? நகர வாசலுக்கு புறம்பே சிலுவையில் தூக்கப்பட்டவன் யாவும் சபிக்கப்பட்டார். சாபமான சிலுவையில் அந்த சாபமான முள்முடியை அவர் சுமந்தார். ஐயா, நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய சிலுவை உங்களுடைய சிரசின் மேல் ஜீவ கிரீடத்தையும் மகிமையின் கிரீடத்தையும் வாடாத கிரீடத்தையும் தரிப்பிக்கும்படியாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய், நம்மை பரிசுத்தப்படுத்தி அந்த ஜீவ கிரீடத்தினால் நம்மை அலங்கரிக்கும்படியாய் அவருடைய சிரசின் மேல் அந்த முள் கிரீடத்தை ஏற்றுக்கொண்டாரே. நமக்கு அந்த உணர்வு இருக்கிறதா? தேவஜனமே, ஏதோ பாரம்பரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஏதோ நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே, சொந்த ரத்தையா, ஜீவன் எதுல இருக்கு? ஒரு மனிதனுடைய ஜீவன் எதுலயா இருக்கு? ரத்தத்தில் இருக்கு. ரத்தம் இல்லைன்னா அவனுக்கு ஜீவன் கிடையாது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் என்ன? அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. மரணத்தில் பாவத்தில் மடிந்து சாக வேண்டிய நம்மை அந்த பாவத்தில் இருந்து விடுதலையாக்கும்படியாய் அந்த பரிசுத்தமான அவருடைய ரத்தத்தினாலே நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? பரிசுத்தப்படுத்தி நம்மை தூய்மையாக்கி அவருடைய சமூகத்தில் அப்பங்களாய் அவருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒரு தகுதியை ஏற்படுத்தும்படியாகதாயா அவர் நகர புறம்பாக அவர் கொல்கதா மலைக்கு நேராக அவர் புறம்பாக்கப்பட்டார். அதை நாம் நினைத்திருக்கிறோமா? இன்றைக்கு அந்த பரிசுத்த ரத்தத்தை அநேகர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? அவமதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் ஆக்கினைக்கு தப்ப முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தையும் அவருடைய ரத்தத்தையும் இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாசித்து பாருங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்கள். நான் சொல்லவில்லை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனை நல்ல கவனிங்க, காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கும் பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். யோசித்து பாருங்கள். அநேகர் அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை இன்றைக்கு அற்பமாய் எண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அற்பமாய் எண்ணுகிறார்கள். சரித்திரம் கூறுகிறது, உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்துடைய பரிசுத்த ரத்தத்தை அவர் சிந்தினார். ஆனால் கடைசி சொட்டு ரத்தமும் நீரும் ஒரு பாவிக்காய் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு பாவிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாவி ஓடி வருகிறான். ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிலாத்தின் இடத்தில் அதிகாரம் பெற்றவனாய் கொடூரமாக ஆக்ரோஷமாக, என் கையில் இந்த ஈட்டியை பிடித்துக் கொண்டு போகிறேன், எனக்கு எவ்வளவு பலன் உண்டோ அவ்வளவு பலனை கூட்டி அந்த இயேசு கிறிஸ்துவின் விழாவிலே குத்த போகிறேன். இதுதான் அவனுடைய கடைசி ஆசை. வரும்பொழுது முரட்டாட்டம் பிடித்தவனாய் கொலை வெறியோடு வருகிறான். கடைசி அவனுக்கு கொடுக்கப்பட்ட சான்ஸ் அது. அவன் ரொம்ப சந்தோஷம். வேகமாய் வருகிறான். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நன்றாய் கவனித்து பாருங்கள். வேகமாய் வந்தவன் தன்னுடைய குதிரையை விட்டு கீழே இறங்கி வேகமாய் ஓடி வந்து தன்னுடைய கூர்மையான ஈட்டியினால் என் அப்பா இயேசுடைய விழாவிலே அவன் என்ன செய்தான்? அந்த ஈட்டியை ஈட்டினால் குத்துகிறான். அது அந்த விழாவை பிளந்து இருதயத்திற்குள்ளாய் ஊடுருவி போகிறது. கடைசியாக இருந்த ஒரு சொட்டு ரத்தமும்
கடைசியாய் இருந்த அந்த நீரும் புறப்பட்டு வந்தது. அது வரும் பொழுது அதில் ஒரு சொட்டு அந்த ரத்தம், அவருடைய விழாவில் இருந்து பாய்ந்தோடி வந்த அந்த ரத்தமும் நீரும் அந்த பாவியாய் வந்து கொலைவெறியோடு வந்த அந்த போர்ச்சவர் மேல் விழுந்தது. உடனே அவனுக்கு ஒரு பாவ உணர்வு வந்தது. அவன் பரிசுத்தவனாக அவன் திரும்பி போனான் என்று வேதம் தெளிவா சொல்லுகிறது, சரித்திரம் கூறுகிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தப்படுத்துகிற ரத்தம், பரிசுத்தப்படுத்துகிற ரத்தம். அந்த பரிசுத்தர் இன்றும் என் அன்பு மகனே மகளே உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இன்றைக்கும் அன்றைய 2 தழும்புள்ள கரங்களினால் அந்த பரிசுத்தமுள்ள தெய்வ மகளே மகனே, இந்த வறட்சியான நாட்களிலே என்னை தேடி வரமாட்டாயா? என் அண்டையிலே வரும் பொழுது உன்னை நான் பரிசுத்தப்படுத்துவேன். ஏனென்றால் நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். நான் வரும் பொழுது நீ இருமனமுள்ள பிள்ளையாய் இருந்தால் என் அண்டையிலே வந்து நிற்க முடியாது. ஒரே மனமுள்ள பரிசுத்தம் என்ற மனமுள்ள பிள்ளையாய் என்னிடத்தில் வருவாயானால் உன்னை நான் அழைத்துக் கொண்டு போகும்படியாய் என் கரங்களிலே ஜீவ கிரீடத்தோடு கூட, வாடாத கிரீடத்தோடு கூட, மகிமை கிரீடத்தோடு வரப்போகிறேன். மகனே மகளே, உன்னை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர் நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் கர்த்தர் நம்மை பார்த்து கடைசி நாட்களிலே எச்சரிக்கிறார். வாசித்து பாருங்கள். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்களுடைய இருதயங்களை என்ன பண்ணுங்க? பரிசுத்தமாக்குங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இருமனம் உள்ளவர்களே, வேதம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். அவன் பரிசுத்தமுள்ள தெய்வத்தினுடைய பாதத்தில் நிற்க முடியாது. ஆனால் எலியா இந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளினால் குந்தி குந்தி குந்தி. இன்றைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிதான் நடக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்கள் யாராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நான் பாவத்திலே இருக்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைக்கிறீர்களா? வாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதல், உங்களுக்கு இளைப்பாறுதல், விடுதலை கொடுப்பேன், பரிசுத்தப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்னும் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். வாசித்து முடிக்கலாம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாரை தரிசிப்பார்கள்? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. தேவனை தரிசிப்பார். இருதயத்தில் சுத்தம் இல்லாதவங்க யாரும் நினைச்ச முடியாது. ஆண்டவர், கடைசி நாட்களில் இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே நாம் அனைவரும் பரிசுத்தமுள்ள தெய்வத்திற்கு சாட்சியாய் வாழ்வோம். அந்த பரிசுத்தம் ஆண்டவர் எனக்காக ரத்தத்தை சிந்தினார், எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், இன்றைக்கு அவர் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய கரத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். அந்த ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. இருமனம் உள்ளவர்களாய் வாழாதபடி ஒரே மனம் உள்ளவர்களாக அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்திற்கு வருவோம். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தமாய் வாழ்க. அந்த பரிசுத்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வானத்தின் வழியாய் போனவர் மேகத்தின் வழியாக வரும் போகிறார். அந்த தெய்வத்திற்கு முன்பாக நாம் கரைதிரையற்றவர்களாக நிற்போம். அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தி பாதுகாப்பாராக. இந்த 9வது மாதத்தை வெற்றிகரமாய் முடித்து 10வது மாதத்தில் அடியெடுத்து வைக்க என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. உங்களை பலப்படுத்தி உங்களை பாதுகாப்பாராக. அப்படி நாம் எழுந்து நிற்கலாமா? ஒரு நிமிடம் நாம் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, நீர்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நீர்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஒருவேளை நாம் கரைதிரை இல்லாதவர்களாக இருக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் நாம் நிலை இருக்கிறவர்கள் தான் பரிசுத்தமாய் வாழ முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இறைவனை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் இதை கேட்க போறீங்க? ஆண்டவரே, என் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தும், என் கைகளை பரிசுத்தப்படுத்தும், என் கால்களை பரிசுத்தப்படுத்தும், என் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் நீ பரிசுத்தப்படுத்தும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இல்ல வாய்களை கண்டு கொஞ்சம் சத்தமாக அங்கே வீட்டில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள்
ஒருவேளை ஆராதனைக்கு போக முடியாதபடி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார். உங்கள் அறைகளுக்குள்ள அவர் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். பாவியான ஸ்திரீயானவள் ஓடி வந்த பொழுதோ அவர் பரிசுத்தப்படுத்தி அனுப்பினார். அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறமே தள்ளுகிற தேவன் அல்ல. பரிசுத்தமே பரநேசு தங்குமிடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். பரிசுத்தமே பரநேசு தங்குமிடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். கர்த்தர் மலை மேல் ஏறி சென்று நிற்க கூடியவன் யார்? சொல்லலாமா? கர்த்தர் மலை மேல் ஏறி சென்று நிற்க கூடியவன் யார்? மாசற்ற செயல் தூய உள்ளம் உடைய மனித நீயா. மாசற்ற செயல் தூய உள்ளம் உடைய மனிதனே. பரிசுத்தமே பரநேசு தங்குமிடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். நாமெல்லாம் பரிசுத்தமாவதே நம் தெய்வத்தின் சிருஷ்டித்தோர். நாமெல்லாம் பரிசுத்தமா ஆண்டவரே நம் தெய்வத்தின் சிருஷ்டித்தோர். பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாதே. பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாதே. பரிசுத்தமே பரநேசு தங்குமிடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். பரிசுத்தர் என்றே ஓய்வின்றி பாடோ பரலோக கூட்டத்தோடு. பரிசுத்தர் என்றே ஓய்வின்றி பாடோ பரலோக கூட்டத்தோடு. விண்ணாடை அணிந்து குருத்தோலை ஏந்தி என்னாலும் பாடுவே. விண்ணாடை அணிந்து குருத்தோலை ஏந்தி என்னாலும் பாடுவே. பரிசுத்தமே பரநேசு தங்குமிடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். மத்தியிலே பரிசுத்தமுள்ள தெய்வம் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த இடத்திலே அவருடைய தழும்புள்ள கரங்கள், அந்த பரிசுத்தமுள்ள கரங்கள் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் கர்த்தரை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செய்கிற வேலைகள், தொழில், விவசாயிகள், வியாபாரங்கள் எல்லாவற்றின் நல்ல ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போவதற்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த நாளிலே திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க போவதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். திருமணம் முடிந்து பல வருடங்களாக குழந்தை இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து ஆண்டவர் ஏற்ற காலங்களிலே நல்ல கற்பத்தின் கனிகளை ஆண்டவர் கொடுக்க போவதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த நாளிலே பிரசவத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. எல்லா பிள்ளைகளுக்கும் ஏற்ற வேளையிலே நல்ல சுக பிரசவத்தை ஆண்டவர் கட்டளையிட போவதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த நாளிலே படித்து பட்டமேற்று வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளையும், வாகனங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் பிரயாணம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு
பிரயாணங்களிலே கர்த்தருடைய துணையும் பாதுகாப்பும் இருக்கும்படியாக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நாம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், குமார் நாம் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கலாம். தேற்றவாளராகிய பரிசுத்த ஆவியானவர் கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போம். இந்த கடைசி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் பாஸ்டர் அவர்கள் செய்து முடிப்பார்கள். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமல்ல பகல் வேளையில் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறோம் ஐயா. எருசலேம் தேவாலயம் முழுவதும் பரிசுத்தத்திற்கும் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறது போல எங்கள் மத்தியிலே நீர் ஆசீர்வாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை மிருக சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களே, சுவிசேஷத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷ வேத வாக்கு ஆண்டவர் எமது பிள்ளையுடைய வாழ்க்கையிலே விதைக்கப்பட்ட மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த சுவிசேஷ வார்த்தை நிமித்தம் எமது பிள்ளையுடைய வாழ்க்கை மகிமையா இருக்க கர்த்தர் உதவி செய்தல்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே ஊழியராக இருக்கிற நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தமுடைய திரியேக நாமத்தினாலே எமது பிள்ளைகளை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். தேவ கிருபை தேவ சமாதானம் எமது பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். மகிமையுள்ள தேவன் மகிமையான காரியங்கள் எமது பிள்ளைகளோடு வாழ்க்கையிலே செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே எமது பிள்ளைகள் சமாதானத்தோடு போவார்களாக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய ஐக்கியமும் பரிசுத்தமுடைய தூயாவினுடைய அன்பும் பாசமும் நேசமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மளுடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இன்று உம்மைத்தானே நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இன்று உம்மைத்தானே நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நூற்றுக்கு 100 உம்மையே நம்புவே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு 100 அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. நம்பிக்கையே உமக்கு சத்தியம், என் அதிசயமே உமக்கு சத்தியம். என் நம்பிக்கையே உமக்கு சத்தியம், என் அதிசயமே உமக்கு சத்தியம். காணிக்க போடுறவர்கள் காணிக்க போட்டு செல்வம் கர்த்தர்